வாழ்வை வாழவே என் வாழ்வை வாழவே. காவலர்களை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ரமேஷ் என்பவர் நடத்தி வரும் காய்கறி கடைக்கு சென்று தனக்கு இலவசமாக காய்கறிகளை வழங்கும்படி சுபாஸ்கர் என்ற ரவுடி கேட்டு மிரட்டியுள்ளார். இதையடுத்து கடையின் உரிமையாளர் ரமேஷ் இலவசமாக காய்கறிகளை தர முடியாது என்று மறுத்ததால் அவருடன் ரவுடி சுபாஸ்கர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இருவர் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சுபாஸ்கர் ரமேஷை வெட்டினார். பின் அங்கிருந்து ரவுடி சுபாஸ்கர் தப்பிச் சென்று விட்டார். வெட்டியதில் காயமடைந்த ரமேஷ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் குறிஞ்சிப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் நெய்வேலியைச் சேர்ந்த ரவுடி சுபாஸ்கர் தான் வன்முறையில் ஈடுபட்டுள்ளார் என்பதை உறுதி செய்ததை தொடர்ந்து அவரை கைது செய்வதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டது. அதன்படி தனிப்படை போலீசார் நெய்வேலி அருகே உள்ள இந்திரா காந்தி பகுதியில் பதுங்கி இருந்த சுபாஸ்கரை பிடித்து சென்றபோது போலீசாரை பார்த்ததும் ரவுடி சுபாஸ்கர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். இதையடுத்து சுபாஸ்கரை சுற்றி வளைத்த போலீசார் அவரை சரணடையுமாறு எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் சரணடைய மறுத்த சுபாஸ்கர் தான் கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் இரு காவலர்களை வெட்டினார். சுதாரித்துக் கொண்ட போலீசார் சுபாஸ்கரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் அவர் கீழே விழுந்தார். உடனே அவரை மீட்டு நெய்வேலி அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். ரவுடி சுபாஸ்கர் வெட்டியதில் காயமடைந்த இரு போலீசாரும் நெய்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கடலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார்.